எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அன்றைக்கி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கியூமெண்ட். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் ஏரியாவில் ஈஸியாக ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறாரு, ஜஸ்ட் இடத்த கைமாற்றி தான் விடுறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இயர்லி வெக்கேஷன் போகிறாங்க சிங்கப்பூருக்கு, மலேசியாக்கெலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் திரும்பி ஒரு கொஸ்டின் கேட்டேன். அவர் பையனை வளர்க்குற மாதிரி அந்த லொக்காலிட்டியில் உன்னால் வளர்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைன்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, we are comparing other persons a part of life with our whole life. நம்ம அப்படி கம்பேர் பண்ண முடியாது. அவர் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்றாருல, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணுமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு என்ன கல்ச்சர், நம்ம கிட்ட எப்படி வளர்க்க போறோம், நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம்னா இந்த கம்பேரிசன் ஸ்டாப் ஆகும். என்னோட எல்லா வீடியோஸ்லயும் நான் ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்றேன், லிவிங் பீஸ்ஃபுல்லி. கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். அதனால நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க லைஃபை எப்படி இருக்கணும்னு டிட்டர்மைன் பண்ணுங்க.